பார்வைன்னு அது சொல்லணும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை மட்டுமே ஒரு தீவிரவாத குழுக்களா காமிக்கிறதும், அதுவும் கமலஹாசன் போன்ற உலக விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கூடிய நபர் நமக்கு எல்லாமே தெரியும். அமெரிக்கா பெரிய அண்ணன் போல ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள புழுந்து ஒரு அராஜகத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய அமெரிக்க இந்த குண்டாசித்தை பத்தியோ, அவர்கள் தான் இந்த பல இடங்கள்ல தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து தீவிரவாதத்தை தூண்டிவிடக்கூடியவர்கள் என்பதும் நமக்கு தெரியும். அப்படியான ஒரு பெரிய உண்மை இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் நீங்க தீவிரவாதிகள் ஒரு படத்துல காமிக்கணும்னாவே அது இஸ்லாமியர்களாக தொடர்ந்து சித்தரிக்கப்படுவது என்பது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். திட்டமிட்டு சந்தேகப்படுதல என்ன தப்பு? 2000 ஆண்டு ஆதிக்கம் செலுத்துறவங்க குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய மூளை அப்படி வருதுன்னு நினைச்சா ஏன் கேட்க கூடாது? முன்னாடியும் இவரே ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுலயும் இஸ்லாமியர்கள். நான் என்ன கேட்கிறேன், இங்கேயுமே நமக்கு தெரியும் RSS போன்ற இந்துத்துவ தத்துவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறதுக்கும் நிறைய இடத்துல குண்டு வச்சு தீவிரவாத செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லா பக்கமும் நடக்குது. ஆனா பெருவாரியாக இந்துக்கள் இருக்காங்க, அதனால அந்த மாதிரி காமிச்சா பணம் ஓடாது. ரொம்ப ஈஸி டார்கெட்டிங்க சிறுபான்மையரா இருக்கக்கூடியவர்களை காமிக்கிறதுன்றது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால தொடர்ந்து எல்லா படங்களும் தீவிரவாதி என்று சொன்னாலே இஸ்லாமியர்களை பெருவாரியாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் கமலஹாசன் போன்றவருக்கு கூட இருக்குதுன்றதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னடா